ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நெல்லையாரி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெட் கிளாத்தில் எப்படி ஆரி டிசைன் போடலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த டிசைன் தான், நெட் கிளாத்தில் ஆரி டிசைன் போடுறது. இது வந்து பேக் நெக்லேயும் போடுவாங்க, அப்புறம் ஹேண்ட் ஸ்லீவ்லேயும் போடுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேக் நெக்கில் நெட் கிளாத் மேலே எப்படி டிசைன் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒரு பியூர் பட்டு சரியோட ப்ளவுஸ் பீஸ். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இதோட லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் இந்த மாதிரி ரெண்டாக அதுக்கு மேலே பர்ஃபெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கார்பன் ஷீட் எடுத்திருக்கோம். கார்பன் ஷீட்டில் வந்து எந்த சைடு வந்து அச்சு இல்லையோ அது வந்து துணியில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் கிளாத் இருக்குல்ல, அதோட கீழே எக்ஸாக்டாக வர மாதிரி அந்த கார்பன் பேப்பரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட போடலாம். அப்போனா 2 கார்பன் ஷீட் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்லைன் வந்து 2 சைடு ஈவனாக இருக்கனால நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தட் ஒரு கார்பன் பேப்பர் போதும். இப்போது மறுபடியும் இன்னொரு கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் ஷீட்டை எங்கே வைக்கணும்னா, லைனிங் கிளாத்துக்கு கீழே, அதாவது ப்ளவுஸ் பீஸில் வந்து வர மாதிரி எந்த பக்கம் அச்சு இல்லையோ அது வந்து ப்ளவுஸ் பீஸை ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த லைனிங் கிளாத்து மேலே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாத்து அந்த பேப்பர் எல்லாமே மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட் இருக்கணும், அப்புறம் ஒரிஜினல் ப்ளவுஸ் பீஸ் இருக்கணும், அப்புறம் அகைன் கார்பன் ஷீட் இருக்கணும், அப்புறம் லைனிங் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிருந்தால நெக்லைனு, அதை வந்து ஒன்ஸ் அகெயின் பென்சிலை வச்சு நல்லா டைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்பன் ஷீட்டில் அந்த அச்சு பட்டு ஒரிஜினல் கிளாத் மேலே அந்த லைன் வந்து அழகாக ட்ரா ஆகும். இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ஆரி டிசைன் போடும்போது நீங்களும் போட் நெக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நார்மல் நெக்கை விட போட் நெக் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து அந்த மார்க்கிங் விழுந்திருக்குதுன்னு. இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த போட் நெக் மார்க்கிங் வந்து நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் அழகாக ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது சேம் கலரில் நான் வந்து நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃப்ரேமில் கீழே உள்ள போர்ஷனை வச்சுட்டு அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக்கை வைக்கலாம். இதில் வந்து எந்த ஃபோல்டிங்கும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நெட்டுக்கு மேலே நம்ம இப்போ ட்ரா பண்ணோம்ல அந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. இப்போ அகெயின் ஃப்ரேமில் மேலே உள்ள ரவுண்டை வச்சுட்டு நல்லா ரெண்டும் நெட்டும் ஒரிஜினல் ப்ளவுஸ் பீஸ் கிளாத்தும் நல்லா டைட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டையுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போட் நெக்கோட அவுட்லைனுக்கு வந்து 2 லைன் ஜரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொடுத்த 2 ஜரி லைனும் கவர் ஆகிற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். இதுக்கும் நார்மல் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் கட் பண்ணும்போது இதுக்கப்புறம் இருக்க த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். இப்போது நம்மளோட போட் நெக்கோட அவுட்லைன் முடிஞ்சாச்சு. இப்போ ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ளவுஸ் பீஸை திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து நெட் கிளாத் அண்டு ப்ளவுஸ் பீஸ் ரெண்டுலேயுமே விழுந்திருக்கும். இது பேக் போர்ஷன், நெட் ஃபேப்ரிக் இருக்கக்கூடிய போர்ஷன். ஸோ இப்போ வந்து இந்த நெட் இருக்கக்கூடிய பக்கம் மேலே தெரிகிற மாதிரி தரையில் நீட்டாக விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஆரி லைன் ட்ராப் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெட் போர்ஷனை கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நெட்டை மட்டும் கட் பண்ணுங்கள், கிளாத்தில் பற்றாமல். அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நெட்டை விட்டு கூட கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பேக்கில் தான் இந்த நெட் கிளாத் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த கொஞ்சம் கிளாத்தை விட்டு அந்த லைனில் படாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ண போட் லைனுக்கு உள்ளே மட்டும் நெட்டு விட்டுட்டு மீதி எல்லா போர்ஷன்லேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை திருப்பி வச்சுருக்கோம். இப்போது இந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நெட்டு டச் ஆகாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே நெட்டு கிளாத் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. போட் நெக்குக்கு உள்ளே மட்டுமே நெட் ஃபேப்ரிக் வர மாதிரி விட்டுட்டு மீதி போர்ஷனெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அகைன் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வயலட் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ட்ரா பண்ண லைனுக்கு உள்ள நெட் ஃபேப்ரிக்கு மேலே வர மாதிரி இந்த சில்க் த்ரெட் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். இது எதுக்குன்னா நம்ம உள்ளே கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் எப்படி கொஞ்சம் பிசுறு தெரியும், அதை மறைக்கிறதுக்காக இந்த சில்க் த்ரெட்டை வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ எல்லா போர்ஷனும் கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெட் ஃபேப்ரிக்கு மேலே டிசைன் போட போகிறோம். இப்போ வந்து நான் இன்னொரு கிளாத்துக்கு மேலே வச்சுருக்கனால ப்ளூ கலர்லேயே தெரியுது. இப்போது 13 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு லைன், ரைட்டில் 6, லெஃப்டில் 6, இந்த மாதிரி 13 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ் வந்து மேலே கொஞ்சம் நெருக்கமாகவும் கீழே கொஞ்சம் கேப்பு விட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கோம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து சுகர் பீடுக்கு நெக்ஸ்ட்டு சைஸு 2 mm, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 3 mm. ரெண்டுமே ஆன்டிக் பீட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் லைனில் வந்து ஸ்மால் சைஸ் பீடு 2 கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு பிக் சைஸ் பீடு, அப்புறம் அகைன் ஸ்மால் சைஸ் பீடு, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். நெட் கிளாத்தில் வந்து பீட்ஸ் போடும்போது நான் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு 6 லைன்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே பீட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த 12 லைன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்மால் சைஸ் பீடு மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே பிக் சைஸ் பீடு வர மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 5 லைன்ஸு ரைட்லேயே லெஃப்ட்லேயும் வர மாதிரி செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதில் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணலன்னா, செயின் ஸ்டோன் போடும்போது சம்டைம்ஸ் த்ரெட்டு வந்து கட் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நெட் ஃபேப்ரிக் ஃபுல்லாக நம்ம டிசைன் கொடுத்தாச்சு. செயின் ஸ்டோனுக்கு மேலே அகைன் பீட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு அவுட்லைனில் பிக் சைஸ் பீடு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இப்போது கிளாத்தில் வந்து டிசைன் போட போகிறோம். இதுக்காக 1 inch கேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்சைடு வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ண லைன்ஸ் மேலே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். லைனோட டிப்பு வரும்போது ஒரு பிக் சைஸ் பீடு, அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பீடு ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இதே இது ஹோல் ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான நார்மல் செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி இந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சைடில் இருக்க எம்டி பிளேஸஸில் நான் எந்த டிசைனுமே போடலை. இதுவே ரொம்ப நீட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் மோஸ்ட் அவைட்டட் வீடியோ பல்லக்கு டிசைன் தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான், நெட் ஃபேப்ரிக்கில் தான் டிசைன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நெல்லையாரி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.